ஜாதி கொலைக்கு விடியல் சேர்க்கும் விதமாக ஆணவ கொலைக்கு சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்த முதல்வருக்கு 1000 பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசியிருக்காரு. சென்னை மேற்கு தாம்பரம் துரைசாமி ரெட்டி தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் முனு ஆதியின் நூற்றாண்டு விழா மற்றும் ஆணவ கொலைகள் தடுப்புக்கான சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு. முதல்வருக்கு ஒப்பற்ற இந்தியாவுடைய திராவிட மாடல் நாடகென்று உலகமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு அதன் தலைவருக்கு பாராட்டு. அது பொதுவான பாராட்டு என்பதை தாண்டி அண்மையிலேதான் சென்ற ஒரு மாதத்துக்கு உள்ளேதான் அங்கே சரியாக மறைமலை நகரில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நடந்தது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள், வந்திருப்பீர்கள். இந்த விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையேற்று நிறைவுரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஆணவ கொலை சட்டம் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஆட்சியில் 14 நாட்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா தெரிவிச்சிருந்தார். அங்கே சரியாக மறைமலை நகரில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நடந்தது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள், வந்திருப்பீர்கள். அந்த நிறைவு விழாவில் பேசிய நம்முடைய முதல்வர்களிடம் அங்கே போட்ட ஒரு தீர்மானத்தை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நான் மேடையில் உட்கார்ந்த உடனே பல தீர்மானங்கள் அதை எடுத்துக்காட்டிய உடனே ஆணவ கொலைகள் நடக்கின்ற அந்த கொடுமை அதை தடுக்க சட்ட பாதுகாப்பு தேவை என்பதற்கான தீர்மானத்தை எடுத்து காட்டிய உடனே அதை அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டார். உயர் ஜாதி ஆதிக்கம் என்பது நம்மள மட்டும் பாதிக்கல, கடவுள் மீதும் கை வைத்து விட்டாங்க. இன்னமும் பெரியார் திராவிட இயக்கமும் தேவைப்படுது. ஏன் ஆணவ கொலைகள் நடக்குது? சீர்திருத்த தீர்மானங்கள், ஜாதி திருமணங்கள், விதவை திருமணங்கள் எல்லாம் நடக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் நாட்டில் ஏன் இந்த அளவிற்கு மிக பெரும் வாய்ப்புகள் வந்திருக்கு? காரணம் ஜாதி வெறி. ஜாதிக்கு ஏதாவது அடையாளம் உண்டா? சிகப்பா இருந்தால் இந்த ஜாதி, கருப்பாக இருந்தால் அந்த ஜாதி என்று கூற முடியுமா? உயர் ஜாதியில் கருப்பானவர்களும் கீழ் ஜாதியில் சிகப்பானவர்களுமே இருக்காங்க. இரத்த தானம் செய்பவர்கள், மூளை சாவு அடைந்தவர்களின் உறுப்பை தானம் பெறும்போது ஜாதி மதம் ஏன் நாட்டை பார்க்கிறார்களா? இன்று ஜாதி வரி தன்னுடைய வளர்த்த பிள்ளை 10 மாசம் சுமந்து ஆளாக்கிய மகள், படிக்க வைத்து அந்த பெண்ணை உருவாக்கிய பெரிய கனவோடு இருக்கும்போது என்னை கேட்டு திருமணம் செய்தாயா, காதல் செய்தாயா என்று உடனே கூலி பட்டாளத்தை தேடுறாங்க. கூலி பட்டாளம் நமது நாட்டில் பெருகிடுச்சு. அரசியல்ல கூலி பட்டாளம் மிகப்பெரிய அளவுல அதிகம் இருக்கு. அதுல எதுவுமே சந்தேகம் இல்லை. இதனால் தான் ஆணவ கொலை செய்யப்படுது. சாதி கொலைக்கு விடியல் சேர்க்கும் விதமா ஆணவ கொலை சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்த முதல்வருக்கு 1000 பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காரு கி வீரமணி. மாநாட்டிலேயே என்னுடைய கவனத்துக்கு வந்துவிட்டது என்று எல்லோருக்கும் தெரியும்படியாக சொன்னது மட்டுமல்ல, எங்களுக்கே கூட ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவென்றால், இந்த மாநாட்டிலே அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அது வழியாகத்தான் நாங்கள் செல்வோம். எங்களுடைய பாதையை, இந்த ஆட்சியினுடைய பாதையை முடிவு செய்வது எங்கே இருக்கிறது என்றால் பெரியார் திடலிலே தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது வெறும் வாய்ப்பு அல்ல, அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுப்பதை போல. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அறிஞர் அண்ணா அழகாக சொன்னார், பதவி என்பது மேல் துண்டு, கொள்கை என்பது வேட்டி. இப்போது ரொம்ப பேருக்கு வேட்டியே இல்லை. எடுத்த உடனே முதல்வர் பதவிதான். எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், செயலாளரா ஆகணும், அதுக்கப்புறம் கட்சிக்கு வரணும் என்பதையெல்லாம் கிடையாது. உடனே அகலக்கால் வைத்து முதல்வர் தான்னு சொல்லிடுறாங்க. இப்படின்னு திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசியிருக்காரு.